ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சீன்ஸ் டேபை பற்றி சில இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ சீன் டேபை பற்றி பார்க்க போகிறோம். டிஃபால்ட் ட்ரேல சீன்ஸ் டேப் இருக்கும். விண்டோஸில் டிஃபால்ட் ட்ரேல சீன்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. வியூக்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம சீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ளஸ் சிம்பிள் கொடுத்தோம் அப்படின்னா சீன் வந்து ஆட் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போது இதை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு இந்த மைனஸ் சிம்பிளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா அது வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி சீன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து மூவ் பண்ணிக்கலாம். மேலே மூவ் பண்ணலாம், இல்லை கீழே மூவ் பண்ணலாம். அந்த மாதிரி மூவ் பண்ணுற ஆப்ஷன்ஸு இது வந்து பார்த்திங்கன்னா வியூ ஆப்ஷன். ஸோ ஸ்மால் இது மாதிரி தம்ப்நெயில் மாதிரி தெரியணுமா, இல்லை லார்ஜ் தம்ப்நெயில் மாதிரி தெரியணுமா, இல்லை டீட்டெயிலாக தெரியணுமா, இல்லை லிஸ்ட் வாய்ஸ் தெரியணுமா அப்படி. ஓகே, ஸோ டீட்டெயில்ஸ் ஆப்ஷனை கொடுத்துருக்கேன். ஸோ அதுக்கு அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஷோ டீட்டெயில்ஸ். இதை வந்து நம்ம கிளிக் பண்ணோம் அப்படின்னா இதோட டீட்டெயில் வந்து இந்த சீனோட டீட்டெயில்ஸ் வந்து இங்கே தெரியும். ஸோ இப்போ இந்த சீனை வந்து நம்ம நேம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் இப்போ வந்து ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா அந்த நேம் வந்து அங்கே சேஞ்ச் ஆகிடும். ஓகே, ஸோ அதுக்கடுத்து இங்கே நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. ஸோ கேமரா லொக்கேஷன், ஹிடன் ஆப்ஜெக்ட், இந்த மாதிரி. ஸோ இது ஒவ்வொன்றத்தை பற்றியும் நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இது கிளிக் பண்ணாக்கா நம்ம சீனை ஆட் பண்ணுறது, அப்டேட் பண்ணுறது, டெலீட் பண்ணுறது எல்லா ஆப்ஷன்ஸும் இங்கே வரும். ஸோ இப்போது இப்படி நான் வந்து மூவ் பண்ணிவிட்டு இந்த சீனை கிளிக் பண்ணி இங்கே வந்து நான் அப்டேட் சீன் அப்படின்னு கொடுத்தேன்னா அந்த சீன் வந்து அப்டேட் ஆகும். நம்ம இந்த மாதிரி எவ்வளோ வேணாலும் சேஞ்ச் பண்ணி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போது நான் அந்த சீனை வந்து ஒவ்வொரு சீனாக வந்து கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து டர்ன் ஆகும். ஸோ இது மூலயமா நம்ம ஃபாஸ்ட்டாக நம்ம ஒர்க் பண்ணுறதுக்கு ஈஸியாக நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து இப்போ வந்து பார்த்திங்கன்னா கேமராவோட லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம சீன்ஸ் இது பண்ணுறது பார்த்தாச்சு. அதுக்கடுத்து ஹிடன் ஆப்ஜெக்டை யூஸ் பண்ணியும் நம்ம வந்து சீன்ஸ் க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போது வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கே வந்து ஒரு ஆப்ஜெக்ட் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து கிளிக் பண்ணி இதை வந்து குரூப் பண்ணுறேன். ஸோ இப்போது இதை வந்து ஹைட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ வந்து இது ஹைட் ஆகிடுச்சு. நான் அடுத்த சீன் வந்து இப்போது இதை வந்து ஹைட் பண்ணிட்டேன். இங்கே நான் வந்து அடுத்த சீன் இது பண்ணுறேன். ஸோ இந்த சீனில் வந்து பார்த்தீங்கன்னா ஹிடன் ஆப்ஜெக்ட் இருக்கணும். ஸோ இங்கே இப்போ அதுக்கு அடுத்த சீனில் இப்போது அகெயின் நான் அந்த ஹிடன் ஆப்ஜெக்டை வர வைக்கிறேன். அன்ஹைட் லாஸ்ட். ஸோ இது வந்துடுச்சு. இப்போ அகெயின் ஒரு சீனை வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சீனில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்காது, இந்த சீனில் அந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும். ஸோ இதான் வந்து இந்த ஹிடன் ஆப்ஜெக்ட் ஃபீச்சர்ஸ். ஓகே, அதுக்கடுத்து விசிபிள் டேக். இந்த டேகை பேஸ் பண்ணியும் நம்ம வந்து சீன்ஸை க்ரியேட் பண்ண முடியும். அதாவது ஏதாவது டேக் நம்ம இங்கே டேக் நிறைய க்ரியேட் பண்ணி வச்சுருந்தோம், அது ஏதாவது ஒரு டேகை ஆஃப் பண்ணி ஒரு சீனை க்ரியேட் பண்ணிக்கலாம், மறுபடியும் ஆன் பண்ணி ஒரு சீனை க்ரியேட் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி. ஓகே, அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆக்டிவ் செக்ஷன் பிளேன்ஸ். ஸோ இப்போது இதை வந்து ஒரு செக்ஷன் பிளேனை வந்து நம்ம எடுத்து இங்கே வந்து கொடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு செக்ஷன் பிளேனை கொடுத்தோன்னு வைங்க. ஸோ இதை வச்சு இப்போ ஒரு சீனை நான் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த செக்ஷன் பிளேன் வச்சு இது பண்ணுறோம். இந்த சீனில் வச்சு நான் அகெயின் இன்னொரு செக்ஷன் பிளேன் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போ இதை வந்து நம்ம புதுசாக இன்னொன்று க்ரியேட் பண்ணுறோம். க்ரியேட் நியூ. இது வந்து நான் கீழே கொண்டு போகிறேன். ஸோ இப்போது இந்த சீனுக்கும் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கான விசிபிலிட்டி தெரியும். இது மாதிரி நம்ம அனிமேஷன்ஸ்லாம் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அப்போது இந்த மாதிரி பண்ணுவாங்க. அடுத்தடுத்த லெவலில் அப்படியே நம்ம கொண்டு வந்துக்கலாம். அதே மாதிரி ஃபாகோட எஃபெக்டையும் வச்சு நம்ம சீன்ஸை வந்து க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து ஃபாக் எஃபெக்டை நான் வந்து டிஸ்பிளே கொடுக்குறேன். ஸோ கொடுத்துட்டு இதை வந்து ஒரு சீனாக நம்ம க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா
ஸோ அந்த எஃபெக்ட் ஒரு சீன் நமக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. அதுக்கடுத்து ஷேடோ செட்டிங். ஸோ ஷேடோ யூஸ் பண்ணியும் நம்ம வந்து இது பண்ண முடியும். இப்போ ஃபாக் ஆஃப் பண்ணுறேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஷேடோ ஆப்ஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ ஷேடோவே ஆன் பண்ணி இப்போ இந்த இதுக்கு ஒரு சீன் க்ரியேட் பண்ணுறேன். அந்த மாதிரி இப்போ நம்ம அந்த லொக்கேஷன் பேஸ் பண்ணி ஒரு ஷேடோ ஆட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ இது ஒரு சீனையும் நீங்கள் வந்து மூவ் பண்ணி பாருங்கள். நம்ம ஒரு செட்டிங்கையும் ஒரு சீனாக க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம ட்ரா பண்ணும்போது இந்த சீன்ஸை கிளிக் பண்ணாலே போதும், அது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஒரு முறையும் நம்ம போய் இங்கே செட் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காது. ஸோ புரியுதுங்களா? ஸோ இப்போ இந்த சீனை கிளிக் பண்ணாலே போதும், அந்த இது ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இப்போ அடுத்தடுத்த சீன்ஸை நீங்கள் வந்து பார்க்கும்போது தெரியும், உங்களுக்கு அழகாக வந்து அது வந்து டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ அடுத்து ஃபாகு, ஷேடோ செட்டிங், இந்த மாதிரி எல்லா செட்டிங்ஸுமே வந்து ஒரு சீனாக க்ரியேட் பண்ணிவிட்டு நம்ம ஈஸியாக அதில் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது வந்து ஷேடோன்னா இங்கே வந்து நம்ம இது வந்து ஷேடோ செட்டிங் ஷேடோன்னு மாற்றிக்கலாம். ஸோ இப்போ இங்கே இது வந்து ஃபாக் செட்டிங்கா. ஸோ அதோட பேரை வந்து நம்ம ஃபாக் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ நம்ம ஈஸியாக டக்குன்னு அதில் நம்ம கிளிக் பண்ணிக்க முடியும். இப்போ ஃபாக் அப்படின்னு கொடுத்தா ஃபாக் செட்டிங் வந்துருச்சு. ஷேடோ இங்கே வந்து ஷேடோ அப்படின்னு கொடுத்தோம்னா அந்த ஷேடோ செட்டிங் கொடுத்தா இது வந்துடும். ஸோ ஈஸியாக நம்ம ஒரு இதில் இன்னொரு இதுக்கு நம்ம சேஞ்ச் ஆக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சீன்ஸை வச்சு நிறைய அனிமேஷன்ஸ்லாம் க்ரியேட் பண்ணலாம். ஒரு செக்ஷனையும் கட் பண்ணி நம்ம அப்படியே அனிமேஷன்ஸாக க்ரியேட் பண்ண முடியும். ஸோ சீன்ஸை யூஸ் பண்ணி பாருங்கள், ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். Thanks for watching. Don't forget to like, share and subscribe.